ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தர்சிகா. இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காவேரி டெக்ஸ்டைல் தான் போறோம். அம்பத்தூர்ல உள்ள காவேரி டெக்ஸ்டைல் தான் போறோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி நாளன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம நாங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. போன வருஷமும் நாங்க கொடுத்தோம், இந்த வருஷமும் செகண்ட் வருஷம் கொடுக்குறோம். பட் ஆனா நாங்க என்னன்னா அம்பத்தூர் அளவுக்கு நாங்க போறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. நாங்க தனிமையா நாங்க எங்கேயும் போனது இல்லை. இந்த வருஷம் நாங்க இன்னைக்கு தனியா போறோம். எப்படி போய் காவேரி டெக்ஸ்டைல்ல பர்ச்சேஸ் பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க கிளம்பிட்டோம் பாருங்க. வெற்றிகரமா லாக் ஆகவே மாட்டுது. போறப்பே பிரச்சனையா இருக்குது. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், லாக் ஆக மாட்டுது. ஓகே, வெற்றிகரமா லாக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா வீட்டை லாக் பண்றேன், ஆனா ஸ்கூட்டி சாவியை உள்ள வச்சுட்டு லாக் பண்ணா எப்படி போறது? அதுக்கப்புறம் நான் எடுத்தேன். ஓகே ஓகே, நாங்க இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க ட்ரெஸ் எடுக்க பாத்தீங்கன்னா நாங்க தனியா போனதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுட்டு நாங்க தனியா 3 பேர் போனது இல்லை. இந்த டைம் நாங்க 3 பேரும் போக போறோம். போயிட்டு இருக்கோம், ஜாலியா இருக்குது. ஈவினிங் தான் டிராபிக் ஆகும். ஏன்னா ஒரு சில ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, ஒரு சில ஸ்கூல் தான் உண்டு. ஈவினிங் தான் டிராபிக் ஆகும். இந்த டயத்துல டிராபிக் எல்லாம் எதுவும் இல்ல. அதுக்குள்ள வந்துடலாம்னு பாக்குறோம். பட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். இங்க போக போக பாத்தீங்கன்னா காவேரி அம்பத்தூர் ஓட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா டிராபிக் இருக்கும். ஓகே, நான்லாம் ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஊர்ல வண்டி ஓட்டுறதே தகராறா இருந்துச்சு. ஆனா இங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இப்பெல்லாம் எனக்கு எந்த சிக்னல்ல எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் நல்லா ஜாலியா கத்துக்கிட்டேன். ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருக்குது. இந்த என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே இந்த வருஷம் நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம காவேரி டெக்ஸ்டைல் ஓகே ஓகே, இப்ப நம்ம காவேரி டெக்ஸ்டைல் வந்தாச்சு. பாருங்க, இதான் அம்பத்தூர் ஓட்டில உள்ள காவேரி டெக்ஸ்டைல். சூப்பரா இருக்கும். அங்க ரவுண்ட் பண்ணு, அந்த சைடு ரவுண்ட் பண்ணிக்காங்க. ஓகே, பாருங்க, இது மெயின் ரோட்ல தான் இருக்குது. முன்னாடி சின்ன காவேரி டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது. இப்போ நல்லா பெருசா இருக்குது. இப்ப அங்க காட்டு சாய், சாய் அங்க காட்டு. ஓகே, இப்ப சர்ப்ரைஸா போலான்னு வந்துட்டோம் 3 பேரும். இருந்தாலும் நாங்க தனியா வந்திருக்கோம்னு படபட ஹாப்பியா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நாங்க போறோம். ஓகே, வாங்க பாக்கலாம் உள்ள போயிட்டு. ஓகே தக்ஷி, இங்க வாயேன். ஓகே, நாங்க காவேரி டெக்ஸ்டைல் வந்துட்டோம். அப்படியே ஹாய், மேல போய் மேல போ. நாங்க இப்ப காவேரி டெக்ஸ்டைல் வந்துட்டோம். ஜாலியா இருக்குது. வெளியில அவ்வளவு வெயில், கூலிங்கா இருக்குது, ஹாப்பியா இருக்குது. இங்கேயோ ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு போலான்னு தோணுது. எந்த ஃப்ளோர்னு தெரியலையே, மட்டும்தான் கவர் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப எந்த ஃப்ளோர்னு எங்களுக்கு தெரியாமலே நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோம். இது எந்த ஃப்ளோரு? இங்கதானா பேண்ட் ஷர்ட்லாம்? இங்கதானா? மேலையா? ஓகே ஓகே, கவர் பண்ணு கவர் பண்ணு. கேமரா போட்டு ஆட்டாத, அதெல்லாம் டோன்ட் டச் அம்மு, ஸ்டாப் இட். பெரியவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். எங்க இருக்கு? 40. எங்க சாய்? செட் ஆயிடுங்க. செட்டா இருக்குமா? தனித்தனியா தான் இருக்கணுமா? ஃபுல் ஹேண்ட்? ஃபுல் ஹேண்ட் பிளைனாலாம் வேணாம்.
ஓகே, அப்பாவுக்கு பாருமா எந்த கலர் நல்லா இருக்குன்னு பாரு. என்ன அப்பாட்ட எந்த கலர் இல்லைன்னு பாரு ஃபர்ஸ்ட். ஓகே பாக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் பர்பிள் எல்லாம் தெரியும். இது நல்லா இருக்கா? கலர் மேட்ச் ஆகல. ஏய் சும்மா இரு. இது மேட்ச் ஆகுதா பாரு. ஆகுமா? எடுத்து உன்னதான்டா நல்லா இருக்கா? பில் பண்றதுக்காக அங்க கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். வந்துருச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. இது இல்ல, பேஸ் மட்டும் போகணும். சரி சரி, நான் போய் ஓகே இங்க நான் பாத்துக்கிறேன். என்ன கீழே முன்னாடி போய்க்கிறேன். ஓகே நான் வந்து உங்களை எடுக்கல. ஆமா ஆமா, எஸ்எம் சாய். ஓகே எவ்வளவு வருது? மனோகை எவ்வளவு வருது? கேமராமேன் ஓடிட்டே இருப்பான். இந்த கட்சி வச்சுக்க இரு நான் வரேன் வெயிட். ஓகே நாங்க இப்ப வந்து ஜாலியா இருந்துச்சு. எங்க பஸ்ஸியாவும் சாயும் ஓடி ஓடி விளையாண்டதுதான் மிச்சம். பிடிச்சுப்பாங்கன்னு நான் இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஏன்னா அது மோமோஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். பாக்கலாம், போயிட்டு எப்படின்ட்டு பாக்கலாம். ஓகே இப்ப ஆமா நாங்க இப்ப வந்து சாப்பிட போறோம். என்ன சாப்பிடுறோம்னு காட்டுறவாங்க. ஓகே இப்ப நாங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஹாப்பி ஜேர்னியா போயிட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாம் தெரியாது, இருந்தாலும் அவங்க எப்படி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு ஹாப்பியா இல்ல அதிர்ச்சியான்னு நாளைக்கு பாத்துரலாம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க கரெக்டா காவேரி டெக்ஸ்டைல்ல இருந்து வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பசங்க வந்து மோமோஸ் வேணும், நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்க வந்து ஒரு சின்னதா ட்ரீட் வைக்கலான்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். பாக்கலாம் என்ன கேக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஓகே, என்ன வேணும் சொல்லு. ஓகேவா? ஃபேன் ஆன் பண்ணாதீங்க. அவங்க போட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஓகே என்ன வேணும் சொல்லு. வெஜ் ஒன்று, ஒன்லி வெஜ் வாங்கிக்கோன்னு. உனக்கு என்ன வேணும்? வெஜ் நூடுல்ஸா? என்ன நூடுல்ஸ் வேணும்? வெஜ் நூடுல்ஸ் ஒன்று. ஓகே உனக்கு என்ன வேணும் சாய்? ப்ரௌனி வேணாம், வேற அதை தவிர்த்து வேற எது வேணாலும் கேளு. வேற தவிர்த்து அண்ணாதான் சொன்னேன். ஓகே நீ போய் பாரு, நான் பேசு. ஓகே நூடுல்ஸ் வந்து வந்துருச்சு.
2 பேரும் இதுல வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சாய் நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்க? பீஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க மறுபடியும் அந்த பீஸா வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து சர்ப்ரைஸா தானே அழைச்சிட்டு வந்தேன் சாய். சாய் இதை நான் வாங்கி கொடுப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சா? வாங்கி கொடுப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணவே இல்லை. நான் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போயிடலான்னு இருந்தேன். அப்படியே வந்து எப்படியோ அழைச்சிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் பசங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுனால நான் வந்து அழைச்சிட்டு வந்து இதெல்லாம் வாங்கி சவுண்டா சொல்லு. ஓகே ஓகே, அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி. சூடு இப்ப வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதுக்கு என்ன பண்ணா, இது ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படணும். அது எங்க போய் தேடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. எங்க தக்ஷியா தான் வந்து இடம் கண்டுபிடிக்க போறா. ஆமா, எங்க தக்ஷியா தான் இன்னைக்கு வந்து இடம் கண்டுபிடிக்க போகுது. ஓகே, ஹாப்பியா இருந்துச்சா? ஹாப்பியா இருந்துச்சா தக்ஷி? ஹாப்பியா இருந்துச்சா? இந்த டிராவல் எப்படி இருந்துச்சு? அங்க பார்த்து சொல்லு. ஆமா, வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா வா வா கம்மி. அங்கே இருந்து ஏன்னா டிஸ்டன்ஸ் பத்தாது மைக்குக்கு. வெயில இருந்து வந்ததும் சுவிட்ச் ஆன் பண்ணி ஃபேன் போடதான் கை வர சொல்லுது. இவ்வளவு நாள் பனி நாளா இருந்ததுனால நம்ம வந்து ஃபேன் எல்லாம் போடாம கரண்ட் பில்லாம் கம்மியா வந்துச்சு. இந்த மாசம் வந்து எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. ஓகே, இந்த வந்து பேசுவான். ஓகே, இந்த பர்த்டே எல்லாம் வந்து என்னைக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு என்ன தெரியும்னா, இந்த ட்ரெஸ் எடுத்தது வந்து பர்த்டே அன்னைக்குதான் தெரிய போகுது. அது வரையும் வந்து சீக்கிரட்டா நாங்க 3 நாள் எங்க வாயில இருந்து எப்படி வராம இருக்க போகுதுன்னு தான் எங்களுக்கும் தெரியல. ஏன்னா எங்க வாய் 3 பேர் வாய் திருன்னு முழிச்சு தெரிய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோ பிடிச்ச இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் வாங்கி வெளியில் போய் நாங்கள் வந்து மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. ரோட்டில் நல்லாவே இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறது, நேச்சுரலாக எடுத்து போடுறது நல்லா இருக்குது. எங்களுக்கும் ஈஸியாக இருக்குது. எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறது பதிலாக டேரெக்டாகவே நம்ம வந்து பேசுகிறது நல்லா தான் இருக்குது. எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய் 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 பாய். see you.